ஓடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பொண்ணு யாரையோ கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னையோட அந்த குடும்பத்தோட மௌனம் க்ளோஸ். அம்மாடி, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் ஒரு சாத்திக்கிறேன். ஆள விடு. எங்க அங்கிள் இங்க போயிருக்காரு. உனக்கு எதுக்கு? என்னால முடியல. எவ்வளவு தூரம் போனோம்? பஸ்லயே போலாமே. இல்லம்மா, நாம பஸ்ல போனா நம்மள யாரா பாத்துருவாங்க. அப்புறம் நாம எங்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளால ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அங்க போயிட்டோம்னா நம்மள யாரும் பிரிக்க முடியாது. ஓகே? லாவண்யா, எங்க போயிட்டு இருக்க? யார் இது? அது லவா. தப்புமா. இவ்வளவு சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடுறது ரொம்ப தப்பு. என்ன சார் நீங்க? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? பாவம், பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்னா வயசுக்கு வராதவளா? தாவணி போட்டாலே வீட்டை மட்டும் இல்ல ஊரையும் தாண்டி வரலாம். ஏன்னா ஏமா அவளை லவ்மா. இதுக்கு பேரு லவ் இல்ல, இன்ஃபாக்சுவேஷன். நீ இன்ஃபாக்சுவேஷன் சொல்லு, இல்ல ரிவெஞ்ச் சொல்லு. இவங்க அப்பனுக்கு கலைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அது அடுத்தவங்களோட காதலா இருந்தாலும் சரி, கல்யாணம் இருந்தாலும் சரி. இப்ப முத தடவை அவன் வீட்டுல கலக்க வைக்க போறான். அவன் பொண்ணோட கர்ப்பத்தை புரியல. புஸ்தகத்தை சுமக்கிற பாப்பாவ கூடவே புள்ளையும் சுமக்க வைக்க. பல பேரோட காதலை பிடிச்ச அதை பார்த்து சந்தோஷப்பட்டா பாரு. அவனுக்கு இன்னொரு அடிக்கிற சாவு மணி. நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ ருத்ரமூர்த்திக்கு வக்காலத்தா? ஆமாண்டா, வக்காலத்துதான். ஒன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ஊருக்கு ஒரு ருத்ரமூர்த்தி வேணும்டா. டேய், காதல பிரிக்கிறாரு கோவப்படுறியே. பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி, இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துல இருந்தே காதலுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை பிரிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உன்னோடது உண்மையான காதலா இருந்தா யார் பிரிச்சாலும் நீ போராடி ஜெயிச்சிருக்கணும். வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்காம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வர ஒவ்வொரு ஜோடியும் வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். இப்ப இவனை புரிஞ்சுக்கிட்டேன்ல, அம்மா போலாம். பதினஞ்சு தொட்டு பழி தீர்த்துக்கலாம் பார்த்தேன். இப்ப 20 எக்ஸ்ட்ரா போனஸ் ஆவதுக்கு வச்சிட வேண்டியதான் கைய. வேணாம் அங்கிள், அங்கிள், அங்கிள் வேணாம், விட்டுருங்க. இது பெருசாக்குனீங்கன்னா நீங்க உயிரை விட பெருசா நினைக்கிற உங்க மானம் போயிடும். மன்னிக்கிறதா பல விஷயங்கள் வெளியில தெரியாம மறைக்கிற ஆயுதம். இவனை விட்டுருங்க ப்ளீஸ். ஊரு பூரா வேலி போட்டு எல்லா பொண்ணுங்களோட மானத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை அறியாம தப்பு நடந்துருச்சு. அந்த பொண்ணுங்களை பெத்த பல அப்பாக்களோட ஆசீர்வாதம் தான் இப்ப உங்க பொண்ணை காப்பாத்திருக்கு. அவனை மன்னிச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். தெரியாம பண்ணிட்டப்பா. என் ராஜினாமா லெட்டர். ஐயா, கலெக்டர் கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க இது? நான் ராஜினாமா பண்ணது என் வேலையை மட்டும் இல்ல, என் வரட்டு கௌரவத்தையும் தான். வாமா, கையில என்ன அடியாப்பட்டிருக்கு? ஐயோ, போய் மருந்து எடுத்துட்டு. சரிங்க. இந்த காயத்துக்கு மருந்து போட்ட உடனே ஆறிடுமா. ஆனா நேத்து மட்டும் நீ போகாம இருந்திருந்து என் குடும்ப கௌரவத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தா எந்த காலத்துல ஆறி இருக்காதுமா. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்னமா பண்ண போறேன்? என்ன அங்கிள் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது. இனிமே நீங்க கூப்பிடாமலே நான் இங்க வரணும். அதான். அப்படி வரதுல ஒரு பிரச்சனை இருக்க. உங்க அப்பாவை தாமா சொல்றாங்க. ஆஹா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரது எங்க அப்பா மட்டும் இல்ல, அவரோட அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. பாத்தியா காதலோட புனிதத்தை? இவங்க மட்டும் காதலிக்கல, இந்த நாட்டை ஆண்டவங்களும் காதலிச்சிருக்காங்க.
பாருங்க. நாட்டு ஆண்டவரை பார்த்த, இப்ப நாட்டு ஆள போறவரை பாரு. நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா. டேய், நீங்க என்ன கட்டி போட்டு படம் காட்டலாம்டா. ஆனா என்ன பண்ணாலும் கண்ணா எங்க ஆத்துக்குள்ள நுழையவே முடியாதுடா. என்ன இது நுழைய முடியாதா? இந்நேரம் கண்ண வீணியோட உங்க மாமனாரே நெருங்கிட்டு இருப்பான்டா. வீணையோட மாமனார நெருங்க போறானா? இனிமேதான்டா வில்லங்கமே இருக்குது. ஹலோ, நமஸ்காரம். ஹலோ, குட் மார்னிங் தாத்தா, எப்படி இருக்கே? கண்டு மாட்டேங்கிறாரு. ஓ, காலையில ஹிந்துவா? பிறந்ததுல இருந்தே ஹிந்துதான். ஜோக் ஜோக். மாமி மாமி, தாத்தா சித்தத்தை புடிங்கோ. அடடா, என்ன மாமி இது? இவ்வளவு மங்களகரமா இருக்கேள், நெத்தியில பொட்டாக்க மறந்துட்டே. குங்குமம் வைக்கலையா? என்ன மாமி, எடுத்துக்கோங்க. அட, குங்குமம் வச்சுக்க மாமி. இப்பதான் லட்சுமி கட்டாட்சமா இருக்கேள். எதுக்கு வந்தேங்கிறது மறந்துட்ட பாத்தீங்களா? வீணைய கஷ்டப்பட்டு சரி பண்ணி கொண்டாந்துருக்கேன். சரியா இருக்குன்னு வாட்ச் பத்தி சொல்லுங்க. வீணைன்னு ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சு வாசிக்கத்தான் தெரியும் அவளுக்கு. வீணை வாசிக்கிறது, அத பத்தி விமர்சனம் பண்றது எல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும். ஆமாப்பா, சங்கீதமும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடிட்டு இருந்த இடம் இது. ஒவ்வொரு மனுஷனோட தலையெழுத்தும் பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்லுவா. ஆனா மேடையில பாடுற பாடகனோட தலையெழுத்த இவருடைய பேனாதான் எழுதிட்டு இருந்தது. பெருமையை கண்டா வயசு வித்தியாசம்னு பார்க்காம அவங்க கால்ல கூட விழுவாரு. அதே நேரத்துல சங்கீதத்துல தவறுன்னு தெரிஞ்சா அவரால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிறுத்துவாய், நீ பாடுறதுல ஜீவன் இல்ல, சுரப்பிரயோகம் சரியில்லை. நீர் உம்ம கொண்டுக்கும் யாரும் கேட்க மாட்டா. ஆனா சங்கீதத்தை கொள்ளாதே. அதை கேட்கறதுக்கு இந்த வெங்குடு இருக்கா. நாளை காலையில பேப்பர் பாருங்க, அதுல உங்க தலையெழுத்த மாற போறது. சங்கீதத்துக்கு நான் பெரிய சேவை செய்யறேன்னு இருமாப்போட இருந்தவருக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்னடா அப்படி பண்ணி விட்ட? டேய், இந்த வெங்குடு நல்ல விமர்சனம் பண்ணுவான்னு சொல்லுவா. ஆனா இப்ப ஒரு கொலைகாரன் பேர் வாங்கி கொடுத்துட்டா. விமர்சனங்கிற பேரால எங்க குடும்பத்துக்கு இப்படி விமோசனமே இல்லாம பண்ணிட்டேளே. இப்ப திருப்தியா? உங்களுக்கு திருப்தியா? கலை விமர்சனம் படத்துக்கு நீ யாரியா? யார் நீ? இங்க குடிக்கிற பேராவால ஒரு உயிரையே குடிச்சிட்டே மகாபாவி. நல்லா இருப்பியா? ஆமா, என்னால பேசாத. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போ வெளியே, போ வெளியே, போ. எழுத்தால இன்னும் எத்தனை குடும்பம், எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி அனாதையா நிக்க போறதோ தெரியலையே. அன்னைக்கு நின்னது இவரோட எழுத்து மட்டும் இல்ல, இந்த ஆத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தான். முதல்ல நீ எங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை பத்தின அபிப்பிராயம் எங்களுக்கு மாறிடுது. ஆனா என் ஆத்துக்காரர் ஒரு குடும்பத்துக்கு பெரிய பாவியா பட்டு இன்னை வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம ஒவ்வொரு க்ஷணமும் தவிச்சுட்டு இருக்காருப்பா. இப்படி ஒரு ஆச்சரியமான குடும்பத்துல சாதாரணமா யார உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ரவுடியா அறிமுகமான என்ன உங்கள ஒருத்தரை நினைச்சு உங்க பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்க. இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இவரை பழைய நிலைமை கொண்டாட வேண்டியது என் பொறுப்பு. கோயில் திருவிழாவுல அம்மனுக்கு காணிக்கையா கிடைச்ச நெல்லு மூடை எல்லாம் ஏல விட போறோம். கேட்கிறவங்க தாராளமா கேளுங்க. ஆரம்ப விலை நெல்லு மூடை 50 ரூபா. 25. சீக்கிரமா கயிறை ஏல முடியா? ஆமா, நானும் வந்ததுலேன்னு பாக்குறேன். அந்த கயிறை ஏல எடுக்கிறதுலே குறியா இருக்கீங்களே, ஏன்? அம்மன் ஊஞ்சல் சேவை கயத்துல குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி போட்டா வம்சம் வளரும், காத்துக்கரு பண்டாதுன்னு ஒரு ஐதீகம். என் பேரன் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட
அந்த ஆத்தா அருள் புரிஞ்சுட்டா. உங்க பேரனுக்கு தான் பொண்ணே அமைய மாட்டேங்குதே. நீ காட்டின பொண்ணு இல்லன்னா என்னய்யா, நாங்க வேற பொண்ண பாத்துட்டோம். ஆமாயா, நாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. அடாடாடாடா, என்ன பவ்யம், என்ன பவ்யம். ஆமாத்தே, நீங்க ஏதோ ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றீங்களே, யார் அது? அதோ அந்த பொண்ணு. ஆமா, நீங்க பார்த்தது எந்த பொண்ணு? நாங்களும் வைதேகி தான் சொன்னோம். அடடே, பொண்ணு குடும்ப செலக்ஷனா? சாரி. ஏம்மா, என்ன பிரார்த்தனை? பிரிஞ்சிருக்கிற எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேரணும்னு தான் அடி பிரதிஷ்டை பண்றேன். ஏமா, நாங்க எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். இவ்வளவு சின்ன வயசுலயா? ஐயோ, பாலிய திருமணத்துக்கு சட்டம் ஒத்துக்காதுங்க. அவ ரொம்ப சின்ன பையன். ஐயோ, அவனுக்கு இல்லம்மா, என் மகனுக்கு. ஓ, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல? நான் சரியா கவனிக்கல. ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? சும்மா சேட்டு வீட்டு பையன் மாதிரி முழு முழுன்னு இருப்பான். பொண்ணு பார்க்க போய் அந்த பொண்ணு கூட வேணான்னு சொல்லுச்சே, அந்த பையனா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். கண்ணா, அதாம்மா அவன் பேரு. ஐயோ, நான் கடவுள சொன்னேங்க. என்னங்க இது, வயசு பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு? முறைப்படி இதெல்லாம் பெரியவங்க கிட்ட தானே பேசணும், இல்ல அங்கிள்? உனக்கு சம்மதம் தாமா உங்க அப்பா கிட்ட பேச முடியும். வில்லுங்க பிடிச்ச ஆளாச்சே. அம்மாடி, இவனுங்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்பா, இவங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச இவனுங்க யாரு? அதான் கூட இருந்தா கெடுத்துட்டானுங்களே. இல்ல இல்ல, ஏன் கல்யாணத்தை பத்திப்பா? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறது கூட இவங்களுக்கு என்ன ஆக்குற? என்னன்னாச்சு இது? இன்னும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் பொண்ணுக்காக, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக. ஸ்டூபிட் ஃபெலோஸ், என் பொண்ணு கல்யாணத்தை வான அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். உங்க மானகட்ட குடும்பத்தோட கூடவா? அப்பா, என் பொண்ணு அழகென்ன, அறிவென்ன, ஓட்ட பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி இருக்கிற இவன் மகனா என் மாப்பிள. அப்பா, பிஞ்சு போன மிருதங்கத்துக்கும் வயலுக்கும் ஒட்டு போடுறவனா என் மருமக. அப்பா, அம்மாடி, உனக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள பாத்துட்டேன். போட்டோவை கொண்டு வந்திருக்கம்பா. அங்கிள், ஏன் இப்படி குழப்பற? நீ யாரு என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? அப்படி வா வழிக்கு. நீ யாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லு. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்களே என்ன மருமகளா ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வளவு சாரி கண்ணே, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்திய, அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கன்னு. அது இவங்களுக்கும் தெரியல. அதுக்கு தான் இவ்வளவும். இத பாருமா, இவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை என் மகளாத்தாமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறது உன் கண்ணன் தான்மா. ருத்ரா, காதலிச்சாலும் பெத்தவங்க சம்மதம் வேணும்னு வந்து நிக்குதுங்க. அதுங்களை கைவிட்டுறாதப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, இப்போ இருந்தே காயத்ரி என் வீட்டுல தான் இருக்க போறா, மருமகளா. என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 வா, ஜீவா ஜீவா. என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 வா, ஜீவா ஜீவா. நிலவேவா, என் போர்வை
கோவைக்குள் அடிக்கிற வெயிலே வா புது புன்னகை பூக்கும் பூவே வா ஜீவா ஜீவா காற்று இல்லாத நரகம் காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம் காற்று இல்லாத இடமும் நடக்காதல் தெரியாமல் நுழையும் கண்ணில் மணியாகி உன்னில் உயிராகி காதல் யோகம் கொண்டாட வேண்டும் சந்திர மண்டலம் எல்லாம் நாம் தாவி விளையாட வேண்டும் 9 கிரகம் தாண்டி நாம் ஓடி விளையாட வேண்டும் என்னை கொன்று விட்டு போகும் மலரேவா வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றே வா பெண் ரகசியம் அறிகின்ற காற்றே வா தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல இரவு நேரத்து போரில் நீ என்னை எப்போது வெல்ல பெண்மை தோற்றாலும் ஆண்மை தோற்றாலும் முடிவில் இருவரும் வென்றாக வேண்டும் ஒவ்வொரு காலையின் போதும் மார்பில் நான் தூங்க வேண்டும் காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும் கொள்ளையிட்டு போகும் அழகேவா என்னை கொன்று விட்டு போகும் மலரேவா வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா தூள் கெட்டப்பு வாங்க வெக்கப்படாதீங்க பாத்தீங்களா பாட்டி உங்க மடி சார் மருமகன நீங்க இவங்களுக்கு மடிசாரும் பஞ்சகச்சமும் கட்டி விட்ட மாதிரி இந்நேரம் உங்க வீட்டுல என் பேர ஐயருங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களா மாத்திக்கிட்டு இருக்க போறான் சரி சரி அங்க என்ன ஆச்சு பொண்ணு பார்க்க பொண்ணோட எப்ப வர்றான்னு கேளுங்க எங்க கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே அங்கிளோட போன் நம்பரை ஆன்ட்டி உடம்புலயே வச்சிருக்காங்க போன் நம்பர் என்ன தெரியுமா 5830152152 கண்ணனே வந்துட்டானே உனக்கு மட்டும் ஆயுசு 100 இல்ல உன் காதலுக்கும் தான் டேய் உங்க அப்பா உனக்கு கரெக்டா தாண்டா பேர் வச்சிருக்கான் கண்ணன்னு அந்த கண்ண கோகுலத்துல பூந்து வெண்ணையை திருடான் நீ அக்ரகாரத்துல பூந்து வெண்ண மாதிரி ஒரு பொண்ணையே திருடிட்டு வந்துட்டிய உனக்கு பிடிச்ச பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கடா இப்போதைய பசங்க எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன் ஆனா எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பெத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றத நீ செஞ்சு காட்டிட்ட நான் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இல்லன்னா அங்க வர ஜோடிங்க கிட்ட எல்லாம் திருட்டுத்தனமா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்காதீங்க என் பையன் பண்ண மாதிரி அவங்க சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கன்னு அட்வைஸ் பண்ணிருப்பேன்
என்ன கண்ணா சைலண்டா இருக்கிற? அதான் நீ அனுப்பிச்ச பொண்ணு எங்களை எல்லாம் ஏமாத்தி உங்க அப்பனையே ஒத்துக்க வச்சுட்டால. இன்னும் ஏன் நடிக்கிற? இனி நாங்க ஏமாற மாட்டோம். ஏமாந்தது நீங்கல்ல, நான் தான். என்ன சொல்ற? எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய எவ்வளவு முயற்சி பண்ண, கடைசி அவங்க அப்பா சந்தோஷப்படுறதுக்காக அவரால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்க போனேன். வருஷா வருஷம் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு உதவி பண்றியே, இத பார்த்து உங்க அப்பாவோட ஆத்மா சந்தோஷமா இந்த லோகத்துல உலாவின்னு இருக்கும்பா. ஆமா வாங்க. நான் உதவி கிட்ட வந்தது நலிந்த கலைஞனா இல்ல, மனசால நலிந்து போன ஒரு குடும்பத்துக்காக. இசை விமர்சகர் வெங்கட் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கம்மா. அந்த ஆளு வீட்டுல இருந்தா அன்னைக்கு அவர் வந்து இங்க அவமானப்பட்டது போதாதுன்னு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப உன்னை தூது வர அமைச்சிருக்காரா? தூது அனுப்புறதா? அவர் இந்த பூமியில வாழதே மறந்து தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்காருமா. அவரோட விமர்சனம் தங்கத்தை புடம் போடுற நெருப்பு மாதிரி, அது மேலும் மேலும் கலைஞர்களை மிருகத்தை தான். ஆனா உங்க வீட்டுக்காரர் அது வெறும் நெருப்பா பார்த்து தன்னைத்தானே அழிச்சிட்டனால தானே அது பிரச்சனையே. இசையை நேசிக்கிறவங்க யார் மேலே நிரந்தரமா கோவமா இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஒரு சராசரி மனுஷனை மகாத்மா மாத்துறதுக்காக தான் கடவுள் மறக்கிற சக்தியும் மன்னிக்கிற சக்தியும் மனுஷனுக்கு கொடுத்திருக்காருமா. காத்துல மழை அசையற மாதிரி நான் சொல்ல சொல்ல அந்த அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அம்மா, நீங்க ஒரே முறை அவர் வீட்டுக்கு வரணும், அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், அவர்கிட்ட பழைய சந்தோஷத்தை பார்க்கணும். அவருக்காக இல்லைன்னாலும் ஒரு பெரிய கலைஞர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக, உனக்காக நான் வரேன்பா. அவங்க வரனதும் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் மட்டும் சந்தோஷப்படல, உங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. உங்க வீட்டு மருமனாகவே நான் ஆயிட்டேன்னு கனவுல மிதந்துட்டு இருக்கப்போ வாங்க வா. நீங்க வரீங்கிற சந்தோஷத்துல காலையில இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. என்னது மாமி வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபரை கூட மறந்துட்டேனே. ஏதேதோ சொல்லி எப்படி எல்லாமோ உங்க முன்னாடி நின்னு என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன எதுவுமே பேச விடாம வாயடக்கி வச்சுட்டே. விட்டுடுங்க, பழசெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது மன்னிச்சிட்டோன்னு சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறோம். என் பையன் உங்க பொண்ணை எங்க பார்த்த? சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல அங்க பார்த்தானா? அன்னைக்கு அவ சங்கீதத்துல வெளுத்து வாங்கியிருக்கா. உங்க பொண்ணு கேட்பானே, பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடுது. எனக்கு உங்க குடும்பத்து மேல இருந்த கோவத்தினால இவ்வளவு நாள் சொல்ல தயங்கியிருக்கா. அப்பாவோட லட்சியத்தை, என்னோட ஆசையை நிறைவேற்றின என் மகனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க எப்படி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு. உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து என் மக காயத்ரி உங்க வீட்டு மருமக. பாப்பா, என் வீட்டுல நடக்க போற இந்த நல்ல காரியத்துக்கு நீதானப்பா காரணம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை உன் முன்னாடி மாத்திக்கிறது தானே நியாயமா இருக்கும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் உன் காலடியில சமர்ப்பணம் பண்றப்பா.
நிச்சயம் பண்ணாங்க? இதுக்காக நீங்க அங்க போனீங்க? அங்கிள், உடனே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னால இனிமே இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நீ என்னமா சொல்றது? நானே முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். பொண்ணே இங்க இருக்கும்போது வேற என்ன வேணும்? மாப்பிள்ள அங்கெல்லாம் இருக்காரு. மாப்பிள்ள வேற ஆள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க அம்மா அப்பா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே உங்க மனசுல இருக்கிற என்ன தூக்கி எறிய போறீங்களா? தூக்கி எறியல, நீ தியாகின்ற பேரை வாங்கறதுக்காக இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? இல்லப்பா, துரோகியின் பேர் வாங்கி திரும்பி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான். இது பாருங்க, நாம எடுத்த முடிவு படி உங்க குடும்பமே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இந்த நேரத்துல வந்து காயத்ரி, இவங்க உன்னை நல்ல மருமகளா தான் பாக்குறாங்க. ஆனா உங்க வீட்டுல என்ன ஒரு நல்ல மனுஷனா பாக்குறாங்க. நீ பிறந்ததுல இருந்து உங்க அப்பா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்க மாட்டேன். நான் பார்த்தேன். நீ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மனசை மாத்திக்குவேன். மாறாது, என் மனசு மாறாது. ஏன்னா உங்களுக்கு எங்க அப்பா அம்மா முக்கியங்கிற மாதிரி எனக்கு உங்க அப்பா அம்மா முக்கியம். இவங்களை என்னால பிரிய முடியாது. அங்கிள், நான் அங்க போய் இந்த வீட்டு மருமகளா தான் பேசுவேன், அந்த வீட்டு மகளா இல்ல. நிச்சயம் திரும்பி வந்துருவில்லம்மா? வருவேன். வாமா காயத்ரி, ஊட்டிக்கு போன் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. உன் கல்யாணத்தால வீடே கழகட்டு இருக்கு. உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? உள்ள போய் பாருமா. அப்பா, ஆமா, பெத்தவா செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களை போய் சேரும் சொல்லுவா. உன்னை பெத்ததால ஒரு குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவமெல்லாம் என்னை விட்டு போயிடுது. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். காயத்ரி, இப்ப நான் காலில் விழுந்தது என் மகிழ்ட்ட இல்லம்மா, என்ன பெத்த தாய்கிட்ட. ஆமாம்மா, இப்ப நான் புது பிறவி எடுத்திருக்கேன் உன்னால. உங்க அம்மா கூட சொன்னா, என்னங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நிச்சயம் பண்ணிருக்கோமேன்னு. அதுக்கு நான் சொன்னேன், என் சந்தோஷம் தான் அவ சந்தோஷம், என் முடிவு வேற இல்ல அவ முடிவு வேற இல்லைன்னு. ஏம்மா, நான் சொன்னதுல தப்பு இல்ல. வணக்கம் சார். வணக்கம். நாங்க சன் டிவில வந்திருக்கோம் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு. நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இதுக்கெல்லாம் காரணமா இருந்த கண்ணன் பாப்பா, எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். அவரையே முதல்ல கேள்வி கேளுங்க. நடக்க போற கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா? 2 வீடா இருந்தது ஒரு வீடு ஆக்குனதே கண்ணன் தான். கல்யாணத்தன்னைக்கு பாருங்கோ, எல்லா வேலையும் அவன் தான் பார்க்க போறான். அசத்திட்டான்டா. டேய், என்னமா லவ் பண்றாடா. இப்பதான்டா எனக்கு காதலோட மகிமையே புரியுறது. இத பாக்கும்போது எனக்கு கை தட்டும் போல இருக்குடா, விசில் அடிக்கும் போல இருக்குடா. டேய், தயவு செய்து ஒரே ஒரு கையை ஊத்துறா, விசில் அடிச்சுக்கிறேன். இப்போ உனக்கு விசில் அடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த அடி. டேய், இத்தனை நாள் நான் காதல் ஜோடிகளை பார்த்தாலே வெறி நாய் துரத்துற மாதிரி துரத்திட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே இப்பதான்டா எனக்கு காதலுடைய ஆழமே புரிஞ்சிருக்கு. டேய், அவங்க பிரிவுதனால பார்க்க முடியலடா. தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கடா, ஆஃப் பண்ணுங்கடா. அம்பி, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட. காதலை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல உங்களை கட்டி வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. கடைசி அந்த கேஸ்ட போடுறேன் பாருங்க, அப்புறமா அவுத்து விடுறோம். என்னடா இது? காயத்ரி கையில வேற எவன மோதிரம் போட்டு இருக்கான். டேய், கண்ணேங்கடா. டேய், சொல்லுங்கடா. எங்க கண்ண உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தையே அழிச்சுக்கிட்டான். அவங்களை பிரிக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ண, இப்ப அவங்களே பிரிஞ்சிட்டாங்கயா. ஒரு காதல் தோக்குதுன்னா அதுக்கு காதலர்கள் தான் காரணமா இருப்பாங்களே தவிர
வேற யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. காயத்ரி கண்ணனோட தான்டா சேரணும். அவங்க பிரிஞ்சால் நான் போய் சேர்த்து வைக்கிறேன்டா. டேய் தயவு செய்து என்ன அவுத்து விடுங்கடா. வெரி சாரி. கண்ணனை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் அனாவசியமா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல, இந்த காதல பிரிய நான் விட மாட்டேன். கண்ணனும் காயத்ரி நான் சேர்த்து வைப்பேன். டேய் நல்ல நல்ல படங்களா காமிச்சு எனக்கு காதல்லாம் என்னன்னு புரிய வச்சீங்க. என்னால இப்போ சினிமால காதல் ஜோடி பிரிஞ்சாலே தாங்க முடியலடா. டேய் இந்த ஜோடி பிரிய கூடாதுடா, இந்த ஜோடி பிரிய கூடாதுடா. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இது 2 இசை குடும்பங்கள் சங்கமமாகும் ஒரு நிகழ்ச்சி. இந்த திருமண இசை நிகழ்ச்சி இந்தியாவின் தலை சிறந்த கர்நாடக இசை விமர்சகரான திருவாளர் வெங்கடு அவர்களது இல்ல திருமண நிகழ்ச்சி. மணமகள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட புதல்வி செல்வி காயத்ரி அவர்கள், மணமகன் திருவாளர் சிவபாலன் அவர்கள். மணமகன் என்று சொல்வதை விட எங்கள் இசை உலகின் செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம். புது மாப்பிள்ள பொன்னையும் பாரு, 2 மாடுகள் பூட்டிய ஏறு, என்றும் வாழணும் பல்லாண்டு, ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு. மாப்பிள்ளைய நேரா வந்திருக்காரு. மாப்பிள்ளைய நேர ஸ்டேஜுக்கு வந்தார். என்னை பத்தி ஏதோ பெருமையை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. என்னடா இவன் மாப்பிள்ள பொண்ணு பக்கத்து நிக்காம மேடை ஏறி மைக் பிடிச்சிட்டானே, பழக்க தோஷம் நினைக்கிறீங்களா? ஒரு பழைய கணக்கு தோஷம் பாக்கி இருக்கு, அத முதல்ல கழிக்கணும். நாளைக்கு நான் மிஸ்டர் வெங்கடுவோட மருமகனா போறேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா சடகோபனோட மகனா நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னால இந்த திரு வெங்கடு முன்னாடி தன்னை ஒரு நல்ல பாடகனா காட்டிக்க முடியாம எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன ஓரளவு ஒரு நல்ல பாடகன் எல்லாருமே ஒத்துட்டு இருக்கீங்க. ஆனா மிஸ்டர் வெங்கடு, கடும் விமர்சகர் மிஸ்டர் வெங்கடு அவர்கள் என்ன நல்ல பாடகன் ஒத்துக்கிறது தான் எங்க அப்பாக்கு நான் செலுத்துற நன்றி கடனா இருக்க முடியும். எங்க அப்பாவால ஜெயிக்க முடியாத அந்த வெங்கடு பேனாவை நான் ஜெயிக்கணும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொன்னாதானே நான் அவரோட மருமகன்னு பெருமையா சொல்லிக்க முடியும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொல்ற வரைக்கும் அவரோட பொண்ணு கழுத்தை நான் தாலி கட்ட மாட்டேன். மகளோட வாழ்க்கைங்கிறதுனால விமர்சனத்தெல்லாம் மாத்திக்க மாட்டாரு. வெங்குடுவாச்சே, என்னோட பாட்டுல தான் அவர் பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. 1 2 3. ஒரு பொய்யாவது சொல், உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களின் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இது தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான், பார்த்தால் 2ம் வேறுதான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் 2ம் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. செய்தாரோ கண்மணியின் குழல் செய்தாரோ, நிலவின் ஒளி திரட்டி கண்கள் செய்தாரோ.
கொண்டு கைரேகை செய்தானோ வாடை காற்று பட்டு வயதிற்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோடு செய்தானோ ஆனால் பெண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ காதல் கண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே அந்த ஒரு 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 சொல்லில் அந்த ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் அந்த ஒரு சொல்லில் அந்த ஒரு சொல்லில் அந்த ஒரு சொல்லில் அந்த ஒரு சொல்லில் சொல்லில் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் அவங்களை பிரிக்காதீங்க ப்ளீஸ். சங்கீதத்துல ஒரு சின்ன தப்ப கூட பொறுத்துக்காத நீங்க அவங்களை பிரிச்சீங்கன்னா ஆத்ம ரீதியா மிகப்பெரிய தப்பு பண்ணவங்க ஆயிடுவீங்க. பெத்த அம்மா அப்பாவுடைய சந்தோஷத்தையே மதிக்காத இந்த காலத்து பசங்களுக்கு நடுவுல காதலிச்சவளோட அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய காதலியே விட்டு கொடுத்து தியாகம் பண்ணவாவ. தயவு செஞ்சு அவளை பிரிச்சிடாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துருங்கன்னு என்கிட்ட எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டாங்க தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்து எதுக்காகவும் யாருக்காகவும் கையேந்தி நின்னதில்லை. உங்க பொண்ணுக்காக முதல் முறையா அவங்க கிட்ட போய் நின்ன. 20 வருஷமா பிரிஞ்சிருந்த என் பொண்டாட்டி பொண்ணையும் கூட்டு வந்தது காரணமே உங்க பொண்ணுதான். உங்க பொண்ணு மேல எனக்கு இப்படி ஒரு மரியாதைன்னா காதலிச்ச கண்ணனுக்கு எப்படி இருக்கும்? டீனேஜ்ல எல்லாருமே லவ்வ கிராஸ் பண்றவங்க தான். அந்த லவ்வர்ஸ்ல ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் அந்த காதலை கனவா நினைச்சு மறந்துடுறாங்க. இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் தெரிஞ்சுக்கதான் இது எல்லாமே. ஆனா அவங்க உண்மையான லவ்வர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறேன்? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி 20 வருஷமா நான் தண்டனை அனுபவிச்சது போதாதுன்னு இப்போ உங்களை பிரிச்சு மறுபடியும் என்ன பாவியாக்க பார்த்தீல. இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க பிரிஞ்சிருக்க கூடாது. அதுக்கு மூத்த மாப்பிள நீர் இல்லாமலே பேஷா காயத்ரி கல்யாணம் முடிஞ்சிட்டு போய். என்னது காயத்ரி கல்யாணம் முடிஞ்சிருத்தா? அட பாவிகளா, தப்பான ஜோடி ஒண்ணு சேர்ந்துட்டா? அபிஷ்டு ஜோடி மட்டும் இல்ல ஓய், பாடியே ஒண்ணு சேர போறது. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஈரூடல் ஓர் ஊடலா சேர போறது ஓய். அட பாவிகளா, கஷ்டப்பட்டு என்ன காதலுக்கு மரியாதை தர சொல்லிட்டு இப்ப நெஞ்சில் வராளி மாதிரி ஜோடி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாளா? விட மாட்டேன் விட மாட்டேன். உண்மையான லவ்வர்ஸ ஒண்ணு சேர்க்காம விட மாட்டேன். காயத்ரி அண்ணா, காசுல இருந்து வந்துட்டீங்களா? அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். அன்னைக்குலடி இன்னைக்கு தாண்டி நம்ம ஆத்துல அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டேன். வசந்த மாளிகை மாதிரி ஆக வேண்டிய வீட்டை வீட்டம் வீடு மாதிரி ஆக்க போறாளே. கல்யாணம் யார் கூட கல்யாணம் யார் கூட ஆனாடி? காயத்ரி அவன் மனசு பிடிச்சவனோட தான் சேரணும். புதிய படம் பார்க்கல, பாக்கியராஜோட ரதி கடைசியில் அடிச்சுட்டு ஓடல. காயத்ரி ஸ்டாப் இட். காயத்ரி நான் சொல்றது கேளு, அவனை தொட விடாத. அத்தனை பேர் சேர்ந்து உள்ள தள்ளாலும் அந்த நாட்டில் அம்பிக்கா மாதிரி அதுக்கிட்டே ஓடி வந்துடுறீ. உனக்கு நான் கல்யாண பரிசா கண்ணனே தரடி. காயத்ரி, சங்கீத குடும்பத்துல வந்த உனக்கு சங்கீதம் தான் தெரியாதுன்னா இங்கிலமும் தெரியாதா? என்னன்னு சொல்றதுக்குள்ள அடுத்து ஓடி வந்துட்ட. உள்ள யாருக்கு தெரியுமா உனக்கு? திறந்து பாரு. இந்த கொலுசை விட மாட்டாங்கறாடா இவன். டேய், இந்த கொலுசு இருக்கு. ஹலோ, பெஸ்ட் ஆஃப் லக். காதலோட வெற்றியை கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான காதலோட வெற்றி பெத்தவங்களோட சம்மதம் தான்றதை புரிய வச்சுட்டீங்க. உங்க ரூட்டை நாங்களும் ஃபாலோ பண்றோம். பாய். காலமெல்லாம் மரியாதை, காதலுக்கு கோட்டை, வாழ்க. என்ன வளர்ற? தமிழ் லவ் ஸ்டோரி பார்த்தல அதான் இந்த ஜோடி வாழ்க. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா? காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய், உயிரே
மாட்டா